எல்லாருமே சொல்லிட்டாங்க. பட் என் பாயிண்ட் ஆஃப் வியூல நான் வந்து சில விஷயங்கள் சொல்ல நினைக்கிறேன். இந்த படம் வந்து எனக்கு எப்படின்னா, வேடிக்கை பார்த்தவனுக்கு வேர்ல்டு கப் கொடுத்த மாதிரி தான் எனக்கு இந்த படம். ஏன்னா நான் வந்து இப்படிலாம் படம் பண்ணுவேன்று கனவுல கூட நினைச்சு பார்க்கணும்னு சொல்லுவாங்க. அந்த கனவுல கூட இப்படி நடக்காதுன்ற விஷயம், அதெல்லாம் தாண்டி ஒரு விஷயம் இருந்தா இந்த காந்தி கிரேட் எனக்கு அமைச்சர்னு நான் சொல்லுவேன். ஏன்னா முதல்ல எந்த ஒரு இதுவுமே இல்லாம காரைக்கால் அப்படிங்கிற ஒரு ஊர்ல தான் நான் வந்து பிறந்தேன் வளர்ந்தேன். அதெல்லாம் தாண்டி ஒருத்தர் கொடுத்த நம்பிக்கையில தான் என்னால நிக்க முடியுது. எப்படி எங்க அப்பா அம்மாவுக்கு வந்து நன்றி சொல்லணும், அதே மாதிரி எந்த ஒரு இதுவுமே இல்லாம இங்க நான் நிக்கிறேன், இப்படி நான் உங்கள்கிட்ட பேசுறேன். காரைக்கால் பாலாட்டு காந்தி கிரேட் பாலாட்டு முக்கியமான காரணம் அதுதான் நல்லதான். அவர்தான் எல்லாமே நமக்கு வந்து ஓப்பனிங்ல இருந்து இப்போ வரைக்கும் இந்த பாலா வந்து இப்படி பேசுறான் எல்லாமே பண்றான் அப்படின்னா அது அவர்தான் காரணம். யார் என்னன்னு தெரியாத ஒரு பையன் வந்து இப்ப நிறைய சொல்றாங்க இந்த மனித மரணத்துல பேசும்போது யார் என்னன்னு தெரியாத பையனை அந்த அந்த பக்கம் வச்சு ஒருத்தரை வந்து நம்ம பார்த்துக்கணும் நல்லா ஆகணும்னு நினைக்கிறதுல அவர் தான் எனக்கு ஃபர்ஸ்ட். ஸோ அவர் தான் வந்து எந்த எதிர்ப்பான அண்ணனை எடுத்து கிட்டத்தட்ட ஒரு 11-12 வருஷமா நான் அண்ணன் கூட தான் இருக்கிறேன். ஸோ அவர் இல்லைன்னா இல்லைங்க. ஸோ அவருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நன்றிங்க, ரொம்ப நன்றி. நன்றி தமிழோட வார்த்தைன்னு சொல்லலாம். அப்போ அண்ணோட மனைவி ராஜேஸ்வரி அக்காவுக்கு நன்றி சொல்லிட்டே இருக்கலாம். அதெல்லாம் தாண்டி அப்புறம் கணக்கப்படுவா அந்த பண்ணுவோம். ஸோ அந்த கொஞ்சம் கொஞ்சமா வந்து அதெல்லாம் தாண்டி நிறைய ரிஜெக்ஷன்ஸ்லாம் வந்து எல்லாருமே வரதான். அப்புறம் விஜய் டிவில பண்ணதுக்கு அப்புறம் நிறைய படங்கள் நான் நடிச்சிருக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 18-19 படங்கள் நடிச்சிருக்கிறேன். அந்த படங்கள் வந்து நடிப்பேன். பட் அது ஒரு 11-12 படங்கள் வந்து நடிச்சிருப்பேன், படத்துல வந்திருக்காது. அப்ப வந்து ஒரு கேள்வி இருக்கு, என்ன நம்ம இது ஏன் நடிக்கிறோம் என்ன வரணும்னா, அப்ப வந்து இல்லப்பா ஒரு கவுண்டர் ஆர்டிஸ்ட் கொஞ்சம் ஃபேஸ் வேலையா இருக்காங்க, அவங்க வந்து போர்ஷன் வச்சுலாம். ஸோ அது கொஞ்சம் இருக்க தூக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அவங்க பண்ணது கரெக்ட் தான், அவங்க தப்பு சொல்ல மாட்டேன். ஸோ அது நிறைய யோசிப்பேன். டைட்டில் நம்ம பேர் இருக்கோம், படத்தில் நம்ம இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி நிறைய யோசிச்சிருக்கேன், நிறைய ஃபீல் பண்ணியிருக்கேன். அப்போ வந்து ரொம்ப யோசிப்பேன். அப்போ நானும் ஷெரீஃபானும் ஒரு படம் வந்து ஒர்க் பண்ணோம். அவர் வந்து இந்த படத்துல கோட ரைட்டரா இருந்தாரு, நான் வந்து ஒரு சைட் ஆர்டிஸ்டா இருந்தேன். அப்போ வந்து நிறைய நம்ம பேசுவோம். அப்போ வந்து ரணம்லாம் பண்ணலாம், ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ பேசும்போது என்னடா பண்றான் அப்படின்னு அப்படி போன விஜய் ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்தேன். அதை நான் அப்படியே வந்து வச்சு வாட ஆரம்பிச்சு பேசிட்டு இருப்போம். பேசிட்டு இருக்கும்போது ஒரு நாள் என்ன நான் பைக்ல வருவேன், நீ மழை வந்துன்னு சொல்லி பைக்ல வரலாம், கேப்ல வந்தேன் ஷூட்டிங்கு. கேப்ல வந்துட்டு போகும்போது கேப் வரல, போட்ட வரல, என்ன கிண்டியாவில் விட்டுருந்தேன் அப்படின்னு போடுறேன் கேப் போட்டேன் அப்படின்னு சொல்லும்போது கிண்டியாவில் வந்து நீலகிரி வர மாசம் அந்த பிளாட்ஃபார்ம்ல உட்காந்து அந்த டீ குடிச்சிட்டு பேசிட்டு இருந்தோம். அப்ப நான் இப்ப மாற்றி இருக்கு உட்காந்து பேசிட்டே இருக்கோம். நான் பேசிட்டு இருக்கேன், என்னடா பண்ண போறேன் அடுத்து அப்படின்னு தெரியல, விஜய் டிவில தான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ சினிமா என்ன பண்ண போறேன், எங்கண்ணா சைட் ஆர்டிஸ்ட் கூப்பிட மாட்டாங்க என்னண்ணா அப்படின்னு சொல்லும்போது அவர் சொன்னாரு, அதான் நானும் கதை எழுதிட்டு இருக்கேன், சரி இப்ப நீ டைரக்ட் பண்ண ஒரு காமெடி கேரக்டர் தெரியா அப்படின்னு சொல்லி தான் நான் அவர்கிட்ட கேட்க ஆரம்பிச்சேன். சீரியஸா ஒரு காமெடி மேல் தெரியா, ஒரு 5 சீன் 6 சீன் ஹீரோ பண்ணி டிராவல் ஆகிற மாதிரி சூப்பரான ஒரு சீனு, அவர் ஹீரோ கிட்ட எல்லாமே சேர்த்து இந்த மாதிரி தான் சொல்ல நான் கண்டிப்பா நான் கொஞ்சம் ரெஃபர் பண்ணலாம்னு சொன்னேன். சீரியஸான்னு சொன்னாரு. ஸோ அதுக்கப்புறம் நானும் எனக்கு தெரிஞ்ச ப்ரொடியூசர் சும்மா பாப்பாங்க பேச அவங்களுக்குலாம் சொன்னாங்க, இது கதை சொல்லலாம் அப்படின்னு சொல்லி அவரும் ஒரு படத்துல போயிட்டு கண்டிப்பாகி கதைலாம் சொன்னாரு. சொல்லும்போது எனக்கு ஹீரோ ஃப்ரெண்டு கேரக்டர் வந்து என்னை புஷ் பண்ணி பேசும்போது ஓகேன்றாங்க. பட் அந்த ப்ரொடக்ஷன்ல இருக்க சில என்ன சொன்னாங்க அவங்க கேட்டது நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். கொஞ்சம் இப்படி இந்த பையனா இவன் இப்படி இருக்காங்க, இவன் இப்படி ஹீரோ ஃப்ரெண்டா, கொஞ்சம் ஃபேஸ் வேலையா போனாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நிறைய அதான் அந்த மரம் மாதிரி இருக்க இந்த பையன் இப்படி ஹீரோ கொஞ்சம் அழகா இருக்காரு, கூட இருக்கிற கொஞ்சம் அழகாவது போடலாங்க, கொஞ்சம் ஃபேஸ் வேலையா இருக்க போடலாம்னு சொன்னோன்னா அந்த வாய்ப்பு எனக்கு போயிடுச்சு. ஸோ அப்புறம் வந்து அவருக்கும் அந்த படம் நடக்காம அடுத்துதான் ரணம் நடந்துச்சு. அதெல்லாம் தாண்டி ரணம்லாம் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு நாள் இருந்து அதே மாதிரி தான் எனக்கு ஃபோன் பண்ணாரு. ஃபோன் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு ஃபெஸ்டிவல் எனக்கு ஃபீஸ் கட்டணும்னு சொல்லிட்டு தான் பேச ஆரம்பிச்சோம். பேச ஆரம்பிக்கும் போது ரணம் பார்த்தேன்னா ரொம்ப சூப்பரா இருந்துச்சு, செம்மையா இருந்துச்சு, என்னடா பண்றேன் அப்படின்னு. இல்லை நான் அப்படியே ஷோஸ் அப்படிதான் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொன்னேன். படம் பண்றேன் இல்லை இவ்வளோ அப்படின்னு சும்மா பண்ண ஆசைதான், யாரும் வாய்ப்பு கொடுப்பா அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அப்படியா சரி நான் ஒரு கதை சொல்ல சொன்னாரு. இது என்ன கேரக்டர் அப்படின்னு கேட்டேன். என்ன கேரக்டரா, இல்லடா ஹீரோவா பண்ணலாம்டா, ஹீரோவா நீலாம் அந்த ஹீரோ வச்சு படம் பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட் கேட்டேன். ஆல்ரெடி படம் பண்ணி சூப்பராக சக்சஸ்ஃபுல்லான படம் போயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்ன வச்சு எப்படி படம் பண்ணணும்னு கேட்டேன். இல்லை நான் சொல்றேன் அப்படின்னாலும் நான் அப்புறம் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். கட் பண்ண ஒரு ஷோல வந்து லாரன்சன் அவருக்கு என்ன ஆசை அப்படின்னு சொல்லி கேட்டாரு. இல்லடா ஷெரீஃபன் அப்படின்னு சொல்லியிருக்கேன், அப்படி லாரன்சன் கேட்கறேன், அப்படி சரி சொல்லி வருவோம் அந்த ஆசை, எனக்கு ஹீரோ ஆசைண்ணா அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஹீரோ ஆசையா நடக்கு நம்ம மூஞ்சிக்கலாம் மூஞ்சிக்கு பார்த்துட்டோம், எப்படி நடக்கணும் நடக்காதுன்ற ஆசை எனக்கு ரொம்ப ஒரு எனக்குள்ள இன்ஃபீரியாரிட்டி காமிச்சு ரொம்ப அதிகம் எனக்கு. அப்ப வந்து லாரன்சன் ஒரு ஹீரோ ஆக்குறா, நீ ஏன்டா ஹீரோ ஆகுறது, நானும் ஹீரோ ஆகணும் நீயே ஹீரோ ஆகுறது அப்படி சொல்லி என்ன சொன்னாரு. ஸோ அந்த வார்த்தை வந்து எதுக்கு அப்படி சொன்னாங்கன்னு எனக்கு தெரியல. அவர் சொன்ன வார்த்தை
அவர் கேமரா பார்த்து சொன்னாரு, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, இதை பார்த்துட்டு யாராவது பாலா ஹீரோ வச்சு படம் நினைச்சீங்கன்னா நீங்க வாங்க, தம்பி வந்து ஹீரோவா நான் பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க. பட் சொன்னோட ஒரு விஷயம் சொன்னாரு, ஹீரோவானா ஒரு முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்குன்னா நீ வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகணும், நிறைய இதாகணும். அப்போ ஒரு விஷயம் சொன்னாரு, நான் ஹீரோவானு சொன்ன ஓகே பண்ணது ஓகேன்னு சொன்ன தெரியுமா, லுக்கு அதெல்லாம் தாண்டி அவர் சொன்னாரு, நீ நல்லா இருந்தனா என்ன மாதிரி ஒரு 35-40 குடும்பம் நல்லா இருக்குன்னு சொல்லி அந்த மேடம் சொன்னாரு. ஸோ அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப கான்சியஸ் ஆகி நான் ரொம்ப ஓகே நம்ம ரொம்ப சொல்லிட்டு நான் ஹார்ட் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சேன், ஒர்க் அவுட்லாம் பண்ண ஆரம்பிச்சேன் அப்படின்னு சொல்லி ஜாலியாக பண்ணிட்டு இருந்தேன். அப்போ வந்து சரி பண்ணுறதுக்கு என்னால் கால் பண்ணி இல்லைடா என்னை வச்சு ஒரு பெரிய ப்ரொடியூசர் பண்றேன்னு சொல்லிட்டு வந்திருக்காரா அப்படின்னு சொல்லி, என்ன வச்சா என்ன சொல்றேன் அப்படின்னு. ஆமா தூக்கிட்டு வாங்க செல்லப்பா அப்படின்ற மாதிரி தான் நான் வரணும், என்னோட ஓகே பண்றேன், எனக்கு அவருக்கு ஓகே இருக்கல, எனக்குலாம் எப்படின்னா அவருக்கு ஓகே இருக்கல இப்படின்னு என்ன வச்சு பண்றேன்னு சொல்லி கதை சொன்னேன். பாலா கேட்கறீங்கன்னாரு, கேளுங்க அதான் என்னை வச்சு பண்றதுக்காக அவர் ரொம்ப ஆர்வமா இருக்காரு. எனக்கு ரொம்ப ஹாப்பி. போய் பார்த்தேன், எதுவுமே இல்லை, இது வரைக்கும் ரிஜெக்ஷன் மட்டுமே சந்திச்ச ஒரு நடிகனுக்கு முதல் முறையா தானாவே வந்த ஒரு ப்ரொடியூசர்னா ஜெயகரன் சார் தான். ஸோ அவரை வந்து நான் என்னைக்குமே ஜெயகரன் ப்ரோதான் சொல்லுவேன். ஏன்னா இப்ப நம்ம எங்க அப்பா அம்மா இருக்கட்டும், தெரிஞ்சவங்க இருக்கட்டும், அவங்களாலே ஒரு 5 லட்சத்துக்கு மேலே எனக்கு பரட்டி கொடுக்க முடியாது. காரணம் எங்க ஃபேமிலி அந்த மாதிரி சுத்தி வட்டார அந்த மாதிரி நமக்கு கவர்மெண்ட் ஃபேமிலி தான். பட் அந்த டைம்லயும் நம்ம வந்து கோடிக்கணக்கில் கடைசி போறாங்க, காசு போடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் தப்பாது. ரொம்ப நன்றி ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ, தேங்க்ஸ் அலாட். ஏன்னா வந்து எதிர்பார்க்கணும் இல்லாமல் சில பேர் வருவாங்கன்னா அது நான் முதல் பேர் வந்து ஜெயிக்கணும் தான். ஸோ அதுக்கப்புறம் நானும் சரி பண்ணணும், நிறைய பேசுவேன், என்ன பண்ணுவேன். ஆனால் கதை கேட்டு முடிச்சோன்னா இந்த டாபின்ற கேரக்டர் வந்து சூப்பராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆமாம் நான் செம்மையா இருக்கு. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் நரேஷன் கேட்கும்போது அந்த டாபின்ற கேரக்டர் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. அது யார் படம் நான் சொன்னேன், பாலாஜி டீம் சார் கேளுங்கண்ணா. ஆனால் அவர் நம்ம நான் ஹீரோ நடிக்கலாம் படத்துல எப்படி பண்ணுவார், கதை நல்லா இருக்கு கேளுங்க. ஸோ ரொம்ப வந்தாங்க அந்த படமே ரொம்ப பெருசாக இருந்தேன் அப்படின்னு சொன்னேன். சரின்னு சொல்லிட்டு போய் கதை சொன்னாங்க, கேமராமேன் பாலாஜி போய் சரி போய் கதை சொன்னாங்க. அந்த கதையை கேட்டுட்டு சார் வந்து நான் பண்றேன், யார் ஹீரோன்னு கேட்டாலும் ஆஹா அடுத்துச்சு வைக்கிறாங்களே, ஹீரோன்னு கேட்டப்போ என் பேர் சொன்னா பண்ண மாட்டாங்களே அப்படின்னு வச்சேன். பட் பாலா அப்படின்னால டபுள் ஓகே கதை சூப்பரா இருக்கு பாலான்னு சொன்னேன். ஏன்னா சார்ல ஒரு மிகப்பெரிய லிஜெண்ட், அவங்க பார்க்காத ஓரம் இல்லை, அவங்க டைரக்ட் பண்ணாத படங்கள் கிடையாது, ஒர்க் பண்ணாத படங்கள் கிடையாது. அப்படி எந்த பேக்ரவுண்டுமே இல்லாம ஒரு சின்ன பையனுக்கு நீங்க பெரிய உதவி செஞ்சிருக்கீங்க சார், ரொம்ப ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ சார். நீங்க பண்ண உதவி நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன் சார். ஏன்னா இந்த கேரக்டர் வந்து பெரிய கேரக்டர். ஸோ நான் ஹீரோல இருக்கிறது அவர் தான் இந்த படத்தோட ஹீரோ. என்ன ஒரு ஆளா மதிச்சு எனக்கு ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ. அதெல்லாம் தாண்டி அந்த கண்ணம்மா கேரக்டர் ரொம்ப காந்தி கண்ணம்மா தான் இந்த படத்தோட மெயின் கரு. அந்த கண்ணம்மா கேரக்டர் யார் பண்றான்னு கேட்கும்போது அர்ச்சனா அவங்க படத்துல பண்ணுவாங்களா அப்படின்னு சீரியஸா நான் ஃபர்ஸ்ட் கேட்டேன். ஆனா கதையை கேட்டோன்னே அர்ச்சனா வந்து இந்த கதையை ஓகே பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அர்ச்சனா, ரொம்ப நன்றி. நான் படங்கள்லாம் நிறைய பார்த்துருக்குறோம், என்ன சொல்றதுனே தெரியல. இந்த 2 விஜய் சொல்லி நான் எவ்வளவு நன்றி சொல்லி சொன்னாலும் தப்பாது, சீரியஸா அதான் என்ன நீங்க சொன்ன வார்த்தைக்கு ரொம்ப நன்றி. எப்படி படம் பார்த்துட்டாங்க, படம் பார்த்துட்டு நீங்க சொன்ன வார்த்தைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நான் ஏதாவது சான்ஸ் இல்லைன்னு நீங்க சொன்ன அந்த கமெண்ட்டை வந்து நான் வீடியோவா போட்டுட்டேன், நான் வச்சுட்டேன். நான் ரொம்ப நன்றி, தேங்க்யூ. அதை தாண்டி இந்த படத்துக்கு ஹீரோயின் வேணும் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் செலக்ஷன் எப்படின்னா எல்லாமே கதை வந்து கேட்பாங்க, நான் ஹாலில் வெயிட் பண்ணுவேன், ஆஃபீஸ்ல வந்து இவங்க கதை கேட்பாங்க, டேரக்டர் வந்து கதை சொல்லுவாங்க. சொல்லி முடிச்சுன்னா கதை சூப்பரா இருக்கும். ரமன் டேரக்டர் ஆல்ரெடி படம் பண்ணிருக்காரு, ப்ரொடக்ஷன் ஃபிக்ஸ் ஆஃபீஸ் போட்டோம்னா வருவாங்க, வந்து கதைலாம் கேட்டுருவாங்க. கேட்டாலும் கதை ரொம்ப சூப்பரா இருக்கு, செம்மையா இருக்கு, யார் பேரா பண்றா அப்படின்னா பாலா அப்படின்னா பாலாவா சரி நான் சொல்றேன் அப்படின்னு போவாங்க. அந்த மாதிரி படம் கிடையாது. ஸோ இப்போ வந்து ஒரு ரிஜெக்ஷனா போயிட்டே இருக்கும், கதை சூப்பரா இருக்கு, செம்மையா இருக்கு, யார் ஹீரோ பாலா, ஐயோ அப்படின்ற மாதிரி ஒரு 10 பேர் செக் பண்ணாங்க, 20 பேர் 30 பேர் 40 பேர் அப்படின்னு எல்லாம் செக் பண்ணிட்டு இருப்பாங்க. நான் கதை சொல்ற ஆரம்பிக்கும் போது வரமாட்டேன், சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் ஹாலில் வெயிட் பண்ணுவோம் என்ன சொல்றாங்கன்னு பாக்குறதுக்கு. அப்படியே ஒரு 50 பேர் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, அவங்க மேல தப்பு இல்லை. ஸோ நம்மளும் அவ்வளோ பெரிய ஆள் இல்லை, கப்பல 51வது ஆள் இப்போ லாஸ்டா வந்தாங்க விநாயக் மட்டா அப்படின்ற மாதிரி லலிதா கிருஷ்ணமூர்த்தி. எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாம கதை கேட்டதுக்கு அப்புறம் கதை பிடிச்சிருக்கு, யார் ஹீரோ கேட்டாங்க கண்டிப்பா பண்றேன் அப்படின்னு சொன்னோம். அது எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. எந்த பாக்குறதுமே இல்லாத ஒரு பையனுக்கு லுக்கல் ஃபீலா இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் உள்ள பையனுக்கு இன்னைக்கு நீங்க பண்ண ஒரு விஷயம் வந்து நான் இதுல வரக்க மாட்டேன். லலிதா கிருஷ்ணமூர்த்தி ரொம்ப ரொம்ப நன்றி, தேங்க்யூ. ஏன்னா இப்படி பண்ற விஷயங்கள்லாம் ரொம்ப ரொம்ப ராரு, நீங்க எனக்காக பண்ணுங்க, தேங்க்யூ. அதெல்லாம் தாண்டி கேமராமேன் பாலாஜி ப்ரோ, அவர் எப்படின்னா வந்து ஃபிலிம்ல எப்படி ஓகே இருப்பேன் பார்ப்பாங்களா ஏற்றுப்பாங்களா அப்படின்னா இதுக்கு முன்னாடி நம்ம ஆக்டிங் கிளாஸ் தான் நாங்கள் உட்காந்து ஒர்க் பண்ணோம், ஒர்க் ஷாப்லாம் பண்ணோம், நான் ரைட்டிங்லேருந்து உட்காந்து பேசுவோம், நிறைய பண்ண ஒர்க் பண்ணோம். அப்போ வந்து சொன்னேன் இல்லை நான் சூப்பராக காட்டுறேன், நான் செம்மையாக ஃப்ரேம் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ட்ரெயிலர் பார்த்துருப்பீங்க, படமும் அப்படி தான் இருக்கும். என்னை வந்து
ஓகே நான் என்னோட இன்ஃபியூ கமிக்ஸ் வந்து நான் படம் பார்க்கும்போது பக்கம் ஓகேவா நம்ம ஓகேவா இருக்கணும் அப்படின்னு காப்பாற்றி பாலாஜி ரொம்ப நன்றிண்ணே. தேங்க்யூ, ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றிண்ணே, தேங்க்யூண்ணே. அண்ணா எதுக்காக உட்காந்து பயமா இருக்குண்ணே. நன்றி. அடுத்து வந்து எடிட்டர் சிவநந்தீஸ்வரன் சார், அவருக்கு மிகப்பெரிய நன்றி சொல்லணும். நானும் ஷெரீஃப் பண்ணணும் அப்படின்னா படமா ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்து ஷெரீஃப் வந்து ஃபுட்டுக்கு வந்து எடிட்டர் போட்டு காட்டுவாங்க. போட்டு காட்டி என்ன வந்து நம்ம அப்படின்னா தலைப்பிரசத்தை மீட் பண்ற மாதிரி எங்கேயும் நடந்துட்டு இருப்போம். என்ன சொல்ல போறாங்க, எப்படி கட்ட வரப்போகுது, என்னென்ன வரப்போகுது. ஏன்னா சார் வந்து பெரிய நிஜம் நிறைய படங்கள் பண்றதுக்கு வந்து மட்டும் காப்பி நரசிங்கம் மரப்பட்டு ராமசாமி நிறைய படங்கள் வந்து சார் எடிட் பண்ணியிருக்காங்க. நிறைய படங்கள் போக எடிட் வந்துருக்காங்க. ஸோ எப்படி வந்து சொல்ல போறாங்க அப்படின்னு சொல்லும்போது இல்லை ஷெரீஃப் இப்படி படிக்கலாம் அப்படி படிக்கலாம்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட இந்த படத்துக்காக முக்கியமான நடக்கல் வந்து சிவநந்தீஸ்வரன் சார் வந்து இந்த படத்துக்காக வச்சிருக்காங்க. அதே ஷூட்டிங் ஸ்பாட்ல ஒரு எடிட்டர் வரணும்னு அவசியமே இல்லை. பட் உங்களுக்கான ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து அவரு இந்த ஷெரீஃப் அவரு பைக்ல உட்காந்து இல்லிபுட்லாம் பிடிச்சிட்டு இந்த ஷூட்லாம் பண்ணிருக்காங்க. தேங்க்யூ சிவநந்தீஸ்வரன் ப்ரோ, ரொம்ப நன்றி. தேங்க்யூ. அப்போ எனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஆபரேட்டர் அப்படின்னா தேங்க்யூ ஸோ மச் சார், ரொம்ப நன்றி. நான் கேட்டோன்னே டக்கு டக்கு டக்குன்னு செட்டெல்லாம் போட்டு கொடுப்பீங்க சின்ன சின்னதாக சூப்பராக, ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் இந்த ப்ராஜெக்ட்ல அவர் கூட நான் நடிச்சிருக்கிறேன் மதன் ப்ரோ. அவர் வந்து கலக்கிருப்பாரு. அவர் வந்து கபடி படத்தில் நான் பார்த்துருக்கிறேன். பயங்கரமான ஆர்டிஸ்ட் அவர். அவர் கூட நடிச்சதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். அப்புறம் மனோஜ் ப்ரோ, ஆராதனா, அவங்க ரெண்டு பேருமே கலக்கிருக்காங்க. உட்காருங்க, ரொம்ப பயமா இருக்கும் எனக்கு. சரி, ரொம்ப நன்றி, தேங்க்யூ. இதெல்லாம் தாண்டி இப்படி படம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்ன உடனே இந்த படத்துக்கு வந்து முக்கியமான விஷயம் வந்து படத்தை கொண்டு போய் எடுத்துமே சேர்க்கறது தான். நான் ரொம்ப தீவிரமான சினிமா ரசிக்கிறேன். ஒரு வாரத்துக்கு 4 சினிமா வந்துச்சுன்னா எல்லா சினிமாவும் பார்த்துருவேன். அப்படி அந்த 4-5 படங்கள் வருதுன்னா ஒரு 3 படங்கள் 2 படங்கள் சக்தி ஃபிலிம் ஃபேக்டரி அப்படிங்கிற பேர் வரும். நான் உட்காந்து பார்ப்பேன். குட் நைட் படத்துல வந்து நிறைய படத்துலேயுமே அந்த பேர் வந்துட்டே இருக்கும். சரி, சக்தி சார் வந்து இந்த படம் பார்க்குறான்னு சொல்லணும், இல்லைன்னா நம்பவே முடியல, நம்ம படத்தை அவர் பார்க்குறாரா அப்படின்னு சொல்லும்போது நம்பவே முடியல. படம் பார்த்துட்டு எல்லாரும் சரி சொல்றேன்ட்டு போயிடுவாங்க. அந்த படத்தை பார்த்து முடிச்சுட்டு இங்கே உட்காந்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தை பத்தி கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் சார் வந்து பாராட்டினாங்க. இது ஒரு எதுவுமே இல்லாத வந்து ஒரு ஹீரோக்கு ஒரு புது படம் அதெல்லாம் மைண்ட் இருந்தாலும் உண்மையான பாராட்டி இந்த படத்தை வந்து கரெக்டாக கொண்டு போய் சேர்க்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி இந்த படத்துக்குள்ள வந்து எங்களை நம்பி நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. எனக்குமே நான் மறக்க சார். தேங்க்யூ ஸோ மச் சார். எப்பவுமே படத்துக்கு முக்கியமான அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் தான். அசிஸ்டன்ட் டைரக்டர் இந்த படத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுல வந்து நிறைய பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து இந்த ஸ்ரீதர் அப்படிங்கிற பையன் வந்து நிறைய வச்சிருக்கிறான். ஸோ அவர் கிளிக்ஸ் போனோம். எனக்கு அவனும் நிறைய வருஷம் சின்ன சின்ன வேலை செஞ்சிருக்கிறேன். அப்புறம் கிஷோர் அப்படிங்கிற பையன், இவங்க 2 பேர் தான் வந்து சரி பண்ணதுக்கு பேக்ரவுண்ட். அப்புறம் வந்து சதீஷ் ப்ரோ, அதுக்கப்புறம் மாரின்னு ஒரு பையன், அந்த மாரினா கூட மாரின்னு ஒரு பையன், இந்த நிறைய பேர் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவர் எடிட்டர் கூட வந்து தமிழ் பிரதர் இந்த படத்துக்கு வந்து நிறைய வேலை செஞ்சிருக்கிறாரு, நல்லதான் இருக்கிறாரு. அப்புறம் தமிழ் பிரதர் இசக்கி பிரதர், அவங்க எல்லாரும் ரொம்ப நன்றி. இந்த படம் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசரா இருந்தா உதயகுமார் பாலாஜி அவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா அவர் வந்து பல கேரக்டரா மாறி 12 பதினேழு தசவதாரம் படத்துல கமல் சார் மாதிரி திடீர்னு பார்த்தா ப்ரொடக்ஷன்ல இருந்தா, திடீர்னு பார்த்தா சஜஸ்டண்டா இருப்பாரு, திடீர்னு பார்த்தா பலவிதமான கேரக்டர்ல படத்துல பண்ணுவாருங்கிறதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி ப்ரோ, தேங்க்யூ. உதய்தான் என்ன வந்து இந்த இடத்துக்கு கொண்டு வந்தது. நான் சொல்லுறேன், உதய் சார் தான் வந்து அர்ச்சனாவை வந்து இந்த படத்துல நீங்க பண்ணியாகணும், படம் நல்லா இருக்கு, கதை நல்லா இருக்குன்னு சொல்லி கூப்பிட்டு வந்தது இல்லையானா உங்களுக்குமா பரவாயில்ல, எல்லாரும் ஒரு கூப்பிட்டு வராரு. இன்னொரு வேற நீங்க ஒண்ணு ஒரு காலைல கூப்பிட்டு வந்தாரு. நன்றிங்களா. 10 மாசத்துக்கு நான் உங்களுக்கு டெய்லி காலைல பாவம் பண்ணிட்டு இருக்கிறேன், மறந்துட்டேன் சாருங்க. ரொம்ப நன்றிங்க, தேங்க்யூ. அதெல்லாம் தாண்டி ரொம்ப நன்றி ரேகா மேடம், உங்களுக்கு ரொம்ப நன்றி மேடம். தேங்க்யூ. இந்த படத்தை கண்டிப்பாக கரெக்டாக சேர்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, தேங்க்யூ. அவங்க வந்து இன்டர்வியூல இறக்கும்போது உட்காரணும் அவசியமே இல்லை. அவங்க கூடவே உட்காந்து தலையில வந்து உட்காந்து பார்த்துருந்தாங்க. தலையில உட்காந்து அவங்க வந்து எல்லாமே கம்யூனிகேட் பண்ணிருந்தாங்க. அதெல்லாம் தாண்டி இந்த படத்தை நான் வேலை செய்யறேன். அதெல்லாம் தாண்டி என் கூட 2 ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு 4-5 பேர் இந்த படத்துக்காக நிறைய வேலை செஞ்சிருக்கிறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட் இருக்கிறான். ஸோ அவன் ரொம்ப இந்த படத்துக்காக வேலை செஞ்சிருக்கிறான். அபினேஷ் அண்ணா நீங்க பார்க்கலாம். அதுக்கப்புறம் மணிகண்டன் விஸ்வா அவங்க உட்காந்துருக்காரு. அப்புறம் கீழே உட்காந்துட்டு ஃபீல் பண்றாரு, நல்ல மனுஷன். அப்புறம் வந்து கலக்கத்துக்கு வினோத், விக்கி சிவா, அப்புறம் ப்ரொடக்ஷன் டீம்ல ஒருத்தரை பத்தி நான் மெயினாக தேங்க்யூ பண்ணேன். சாரி, இந்த மாதிரி தப்பா எடுத்துக்காருங்க, முதல் பண்ணுவேன், சாரி. அப்புறம் அபி அப்படிங்கிற வந்து இந்த படத்துக்காக நிறைய வேலைகள் செஞ்சிருக்காரு. இரவு பார்க்காம ரொம்ப வேலை செஞ்சிருக்காங்க. எல்லாருமே சேர்ந்து ஒரு படம் பண்ணியிருக்கிறோம், உங்ககிட்ட சமர்ப்பிக்கிறோம். அதெல்லாம் நீங்க தான் கொண்டு போய் சேர்க்கணும். ரொம்ப நன்றி. ரொம்ப கொஞ்சம் எமோஷனல் பேசலாம், சாரி, தேங்க்யூ. செப்டம்பர் 5 காந்தி கண்ணாடி ரிலீஸ் ஆகுது. நீங்க எல்லாரும் குடும்பத்தோட பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க, நம்புறேன்.